நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இந்த காலையில் போலீஸ் பிடிக்க போன அக்யூஸ்ட் மேலே இத்தனை வழக்கு இருக்குங்க. இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி, கஞ்சா விற்கிறாரு, இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அங்கங்கே போய் கொடுக்குறாருன்னு சொல்லி தான் அந்த சோர்ஸில் தான் போய் பிடிக்கிறாங்க. சோர்ஸ் சொல்லிட்டு அவனை தூக்குங்க. இளைஞரை கைது செய்ய வந்த போலீஸ். போலீஸ் கண்முன்னே தப்ப வைத்த பெண்கள். மறுபுறம் கலெக்டர் ஆபீஸில் தள்ளுமுள்ளு. சிவகங்கையை அதிர வைத்த A+ ஆசாமி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் 20 வயதான மனோஜ்குமார். இவரது தந்தை இறந்துவிட்டார். தற்பொழுது தாய் சரிதாவுடன் மனோஜ்குமார் வசித்து வருகிறார். தாயார் சரிதாவுக்கு மனோஜ் உள்ளிட்ட 2 மகன் மற்றும் 1 மகளுடன் 4 சக்கர வண்டியில் பழ வியாபாரம் செய்து வருகிறார். மகன் மனோஜ்குமார் மீது வடக்கு தெற்கு காவல் நிலையத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை சேர்வார் ஊரணி பகுதியில் மனோஜ்குமார் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவரை கைது செய்வதற்காக காரைக்குடி வடக்கு காவல் நிலைய காவலர்கள் சென்றுள்ளனர். அப்போது மனோஜ்குமாரை கைது செய்து காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்ல முயன்ற போது அந்த பகுதியில் மனோஜ்குமாரின் உறவுக்கார பெண்கள் மற்றும் அருகில் உள்ளவர்கள் அவரை கைது செய்ய விடாமல் தடுத்து வாக்குவாதம் செய்ததாகவும் காவலர்கள் பிடியில் இருந்த மனோஜ்குமாரை தப்ப வைக்க முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு அளிக்க மகள் மகாலட்சுமியுடன் தாயார் சரிதா வந்திருந்தார். அப்போது பெண் காவலர்களுக்கும் வந்திருந்த தாய் மகளுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மகன் மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி கலெக்டர் அலுவலகம் வந்த அவரது தாய் மற்றும் சகோதரி மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை எடுத்து உடம்பில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றனர். இதை கண்ட காவல் உதவி சிறப்பு ஆய்வாளர் அமுதா அவரை தடுக்க முயன்றார். அப்போது அவருடன் கட்டி உருண்டு கடைசி நேரத்தில் அமுதா அவர்களது உயிரை காப்பாற்றினார். அவருடன் பத்திரிகையாளர்கள் சிலரும் சேர்ந்து உதவினர். இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக இருவரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். முன்னதாக மனோஜ்குமாரின் தாய் மற்றும் சகோதரி கூறுகையில், மனோஜ்குமார் தற்போது திருந்தி வாழ நினைத்து மீன் வியாபாரம் மற்றும் பழ வியாபாரம் செய்து வந்தார். ஆனால் போலீசார் சந்தேகத்தின் பேரில் அடிக்கடி பிடித்துச் சென்று விசாரிப்பதாக கூறி தொந்தரவு செய்வதாக கூறினார். மறுபுறம் பழ வியாபாரியிடம் போலீசார் நடத்திய அட்டூழியம் என்கிற ரீதியில் செய்திகள் வெளியானது. இதனால் அதிருப்தி அடைந்த காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் செய்தியாளர்களுக்கு உண்மை நிலையை விளக்கினார். மேலும் இந்த கைது சம்பவம் குறித்து அவர் கூறுகையில், மனோஜ்குமார் சரித்திர பதிவேடு குற்றவாளி. கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்தே மனோஜ்குமாரை பிடித்து விசாரணை செய்ய காரைக்குடி வடக்கு காவல்துறையினர் சென்றனர். இதற்கு அப்பகுதி பெண்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரிடம் மல்லுக்கட்டு நடத்தினர். பிடித்து வைத்திருந்த குற்றவாளியை தப்பிக்கவும் விட்டுள்ளனர். மேலும் குற்றத்தன்மையை மறைப்பதற்காக உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு இன்னொரு தரப்பு கலெக்டர் அலுவலகத்தில் தீ வைத்துக் கொள்வோம் என்று காவல்துறையினரை மிரட்டியுள்ளனர். குற்றம் செய்தவர்களை கைது செய்வது காவல்துறையின் கடமை. அதை குறுக்கு வழியில் தடுக்க நினைப்பது சட்டப்படி குற்றம். ஒரே நேரத்தில் இந்த 2 இடங்களிலும் இருவேறு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. எனவே மனோஜ்குமார் மீதும் கைது செய்ய சென்றபோது தடுத்த மனோஜ்குமார் உறவுக்கார பெண்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பழக்கடை வியாபாரத்தின் போது அதிரடியாக போலீசார் கைது செய்யும் என்றதும் அப்போது பெண்கள் ஒன்று கூடி சம்பந்தப்பட்ட நபரை தப்பவிட்டதும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணே ஒண்ணு அண்ணே
இந்த காலையில் போலீஸ் பிடிக்க போன அக்யூஸ்ட் மேலே இத்தனை வழக்கு இருக்குங்க. இவர் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி. கஞ்சா விற்கிறாரு. இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அங்கங்கே போய் கொடுக்குறாருன்னு சொல்லி தான் அந்த சோர்ஸில் தான் போய் பிடிக்கிறாங்க. இதை வந்து காவல்துறை போய் பிடிச்சி கொண்டு வந்தால் இப்போ பிடிக்கிறதுக்கு முன்னே அவங்க அம்மா எல்லாமே மனநே ஊற்றுனா அப்புறம் இதே குற்றவாளி இப்போ பண்ணிக்கிட்டே தானே இருப்பார். கொஞ்சம் பாருங்கள், ஏதாவது ஒன்றுனா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டர்ஸு நல்ல லைசனில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்றா போடுங்க. பழைய வியாபாரிலாம் கிடையாது. பழைய வியாபாரியை போய் பிடிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்குது? போலீஸுக்கு என்ன பாவத்தை போய் பழைய வியாபாரியை போய் ஏன் பிடிக்க போகிறாங்க காரைக்குடியில்? அது கஞ்சா வியாபாரி இத்தனை வழக்கு இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டீட்டெயில் கொடுக்க போகிறேன். ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது என்றைக்குமே. பத்திரிக்கை துறை, காவல்துறை வந்து சப்போர்ட்டாக இல்லாத மாதிரி நீங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது. அவன் வந்து கஞ்சா வியாபாரியே போய் போலீஸ் பிடிக்க தான் செய்வாங்க. இவங்க அவங்கள மனநே ஊற்றி ட்ராமா பண்ணி தப்பிக்க வைக்கிறாங்க. பழைய வியாபாரின்னு போடுறீங்க. பழைய வியாபாரியை பிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு என்ன இருக்குது? பாவத்தை போய் ஏன் பண்ண போகிறாங்க? இத்தனை வழக்கு இருக்குது பாருங்கள். வழக்கு எல்லாமே ரெக்டானாக போலீஸோட வெப்சைட்லேயே இருக்குது. காவல்துறையில் காவல் நிலையத்தில் இருக்கிற வெப்சைட் இது. பார்த்துங்க. தேங்க்யூ. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.